உரைகள் படிக்க என் நண்பர் உங்களுக்கு தான் முக்கியமானது. என் நண்பர் கேட்டார், நீங்கள் தான் எங்களுக்கு தாய் தந்தை, என்ன அம்மையும் அப்பா அண்ணன் தம்பி, உங்களை தான் நாங்கள் கதியாக இருக்கு, எங்களை தவறு இருந்தால் நீங்கள் ஏன் சுட்டி காட்டக்கூடாது என்று என் நண்பர் கேட்டார். நான் சொன்னேன், சுட்டி பெரியவங்களும் காட்டுறேன், நானும் காட்ட மாட்டேன். ஏனெனில் இது உடம்பை பற்றியோ மனதை பற்றிய கதை இல்லை, இது ஆத்ம ஞானத்தை பற்றியும் இல்லை வீடு பேட்டை பற்றியும் அடைகிற கதை. அது நான் பகவத்கீதை காலையில் படித்து கொண்டிருக்கேன். இதில் உரைகள் அவ்வளவும் இருக்குது. அதுவும் 12ஆம் அத்தியாயம் பக்தி யோகத்தில் 6-7 ஸ்லோகத்தில் படித்து கொண்டிருக்கேன். மிச்சத்தை கேள்வி உரைகள் சொல்லுங்க, இல்லை சந்தை போட எடுத்துப்பார். இங்கே இருக்கு என்ன சொல்கிறது, சித்தத்தை என்பால் வைத்த அவர்களை நீ சித்தத்தை என்பால் வைக்கலையே, சித்தம் எல்லாம் எனக்கு முடியுங்க சிவமயமே அவன் இஷ்ட தேவை தவிர ஒன்றும் கிடையாது. நான் உன்னே நான் சொன்னேன், அம்மா அழுவலை தாயே இந்த சன்னித்தியது வந்தாச்சு. அது தரிசனம் கிடைச்ச மட்டும் இல்லை, சரியான தாகம். இவள் சரி வீண்டு வர இளநீ, அது மட்டும் இல்லை, அது இளநீ அந்த வழுக்கு அது ஒரு மகசரி அந்த மாதிரி இருந்து பட்டு பின்னால் ஏன் அம்மாவுக்கு தெரியுங்கடா, உனக்கு நம்பிக்கை இல்லையே, எங்களுக்கு நம்பிக்கை இல்லாத முண்டங்க. ஆமாண்ணா ஏஸ் முண்டவன என்ன தலை இல்லை, தலை இருக்குது. ஏன் தெரியுமா எதுன்றதுக்கு இந்த கல்குலேட் பண்ணுறது ஏன்னா எந்த சாமி எனக்கு தெரியாது, அதுக்கு தலை இருக்குது, அதுவும் இல்லை. ஏன் உண்மை சொல்கிறேன் இல்லையோ, உரைகள் எது எது சொல்கிறார், நான் மரண சம்சார சாகரத்தினின்று விரைவில் கரையேற்றுகிறேன். இது கண்டிஷன். இவ்வளவே நீ செய், நான் என்ன கரை, நீ செய்யாமல் கடவுளே பிளஃப். எனக்கு குருநா சொல்வார், என்ன நீ யாரையும் ஏமாத்தலாம், உனக்கு உள்ளேயே இல்லை உன்னே நீ ஏமாற்ற நினைக்கும் முதலே அவருக்கு தெரியும், அவரை நீ ஏமாற்ற போறியா. இது என்ன குருநா, அது ஜூன் மாதம், மே ஜூன் அங்கே சரியான வெயில் உண்மையில். அப்போ அங்கே ஒரு 34 கிலோமீட்டரில் ஒரு அழகான இடம், அது கங்கைக்கரை. நான் போய் வெள்ளி சனி ஞாயிறு 3 இருந்து வந்தேன் கொஞ்சம் காலம். அப்போ சரியான வெயில், ஆக்கள் டிஸ்டர்ப் பண்ணாங்க. சுவாமிஜி இந்த ஃப்ரெண்ட் சரி அடுவன் குரு பக்தி என்ன அப்படி தான் இருக்கும். அது சொல்கிறேன், ஒரு டக்கி ஒன்று பிடிச்சிட்டு வாங்க நான் என்னன்ட்டு. அவங்களோட கார் நிற்கிது, அந்த அடியாரோட காரம் நிற்கிது, ஒன்றையும் சொல்லலை, ஒரு டக்கி ஒன்று பிடிச்சிட்டு வா. சரி நினைே தெரியும் அவதான் எந்த திருவிளையாட செய்ய போகிறான். ஒரு சுவாமிஜி ஒரு முக்கியமான காரியம் உண்டு என்று குருநாட்ட சொல்லிதான், அவருக்கு தெரியும் இவன் திருவனுண்டு, அவன் இவனுக்கு நான் சொல்லுவார். அவன் வரி கொண்டு காரில் கேட்டேன், என்ன நீ மந்திரி. அப்போ நான் சுவாமிஜி அவர் பக்கத்தில் என்ன அவன் வரப்போகுது, எங்கே ஒழிச்சு கிட்னாப் பண்ணுறேன் குருநாள் வேறு யாரை கிட்னாப் பண்ணுறேன். அங்கே அவருக்கு விளங்கிட்டு போகிற வழியை சந்தோஷம் சொன்னார். இந்த ஏழைகள் சட்டமான வெயில் உருகுது, புள்ளைய என்ன முதுகில் கட்டி கொண்டு அந்த கல் மண்ணெல்லாம் தூக்கி ரோட்டில் வேலை செய்கிறாங்க. அவர் சொன்னார், வறுமை கொடியது என்ன, இட் இஸ் ஐ ஹவ் பீன் ஆல் ஓவர் த வேர்ல்டு, தட் இஸ் பவர்ட்டி. பெரிய கவலைப்பட்டு அப்போ அங்கே போய் சந்தன் நடம் சின்னது கோடியாலா, அது பேர் கோடியாலா. அப்போ வந்து போய் கங்கையில் ஸ்நானம் பண்ணி அது போகிற முதல் ஒரு சுவாமிஜி ஒரு ஃபோன் வருது. அது அப்படியா இசட்ஸோ சொல்லி கொண்டிருக்கார். நடந்தேன்டா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானும் தெரியும் தான் சண்டை அடிக்கும். அது அந்த பக்கத்தை சேர்ந்த பெரிய டாப் மிலிட்ரி பீப்புள் எல்லோரும் ஹெலிகாப்டர் அவ்வளோ வச்சுட்டு அப்படி போயிருக்கு. அது சொன்னார், இறைவன் அது ஒரு சுலபம் இருக்குது சமஸ்கிருதத்தில், இறைவன் உனக்கு உன் பக்கம் இருந்தால் யார் உன்னை தொட முடியும், இறைவன் உன் பக்கம் இல்லைண்டா யார் உன்னை காப்பாற்ற முடியும். அந்த சுலபத்தை சொன்னார். அதானே சொல்ல வரேன் இப்போ உரைகள் குருநாதர் வாக்கியம். அப்போ என்ன சொல்கிறா, இப்போ எங்களுக்கெல்லாம் என்ன அம்மா தாயே என்ன நம்ம இந்த ஒர்க் ஷாப்லாம் செய்து கொண்டிருக்கோம். மகேஸ்வரன் என்ன அவ்வளோ பிரார்த்தனை தெரியுமா, நான் அங்கேயும் போய் முழுவதும் தாய் தெரியாமல் அவங்களோட பிரார்த்தம் எல்லாம் இல்லை உண்டு. பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை படுத்துகிற மாடு எல்லாம் இல்லையோ, ஆனால் நம்ம வந்த காரியத்தை நம்ம செய்யணும். எத்தனை பேர் பயன்படுறாங்க தெரியுமா, all the world. அப்போ என்ன சொல்ல வரேன்டா, சித்தத்தை என்பால் வைத்த அவர்களை திரும்ப படிக்க போகிறேன். ஏனண்டா நான் முழுதும் படிச்சுட்டேன், நான் என் கண்டினியூ பண்ணுவோம். யார் வினை அனைத்தையும் எனக்கு அர்ப்பித்து, நான் முதல்ல சொல்லிட்டேன், வினை அனைத்தையும் ஏன் அர்ப்பிக்கணும்டாய். ஏனெண்டா வினை செய்பவனும் அதை அனுபவிப்பவனும் நீ இல்லை.
அப்போ சரி நான் உனக்கு என்ன மரங்கள் என்ன பண்ணு? சிவார்ப்பணம், முருகார்ப்பணம், ராமார்ப்பணம், தேவி அர்ப்பணம், உண்ட இஷ்ட தெய்வத்தில் திருவடிக்கு சமர்ப்பியதை உண்ட கர்மங்கள் என்னையே பரகதியாக கொண்டு அதனை சொல்லி நான் விருப்பமாறு கதி வேறு. அது என்ன, நான் இதில் தங்கியிருக்கிறேன் அர்த்தம். ஆனால் இல்லை கொட்டேஷ் இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. அப்போ என்னையே பரகதியாக கொண்டு அற்புதம். இப்போ சாமியை சொல்கிறதுக்கு நான் சொல்கிறேன் தாயிர திருவருளால் இந்த எத்தனை மாதம் வருஷ கணக்கில் இந்த கணக்கிலையும் மாறுதான் அழுது கொண்டு இருக்கு. அம்மா வழிகாட்டு என்னது வேறு கதி உண்டும். அதான் நீயே கதி ஈஸ்வரி. பெரியவங்க எல்லாரும் தெரியும் இந்த உலகத்தில். இவங்க எல்லாம் நானும் அவங்க மக்கள் கொஞ்சம் ஒரு படி கூட அவ்வளோ வேறு. ஆனால் அவங்களுக்கு உதவி செய்யறதுனால அவங்களால முடியாது. ஆனால் வழிகாட்டும் பரம்பொருள் இருக்கிற. அப்போ என்ன சொல்ல பரகதியாக கொண்டு இருக்கலையே. அப்போ நீங்கள் விளையாடின போது நான் என்ன விளையாடிட்டீங்க நிறைய என்ன இன்னும் இந்த இவங்க சொன்னேன். இந்த கவலை எதிலேருந்து வருது? உடம்பால், மனதால், உண்ட அகங்காரத்தால் 3 கவலை வருது. இது 3 நீயும் இல்லை முடியுங்கோ உண்டையும் இல்லை. ஆனால் அதுக்கு செய்கிறதுனால இல்லைன்னு சொல்ல. உங்களை விட நான் கூட இன்றைக்கி பாருங்க இந்த விரதம் கூட உடம்பை ஆரோக்கியம் வைக்கிறது தான். அதான் அது வேறு விஷயம். ஆனால் கவலைப்படுறது இன்னொரு விஷயம். உண்மையை சொல்கிறது 2 விடலும் க்ரஷ் பண்ணி பிளட் ஒட்டி கொண்டே இருக்குது. எனக்கு அன்றைக்கு இப்போ தான் ஞாபகம் வருது. இந்த யுத்தத்தில் இது பண்ணிக்க உண்மையான இந்த நாட்டுப்பற்றுள்ள வீரர்கள் இல்லை ஐயோ அப்படி காலை வெட்டி விட்டாங்க. வெட்டி பிடிச்சான்னு சொல்லிருக்காங்க. இப்போ ஜோதிச்சு பாரு கற்பனை பண்ண முடியுமானது. அவன் நம்மெல்லாம் அத்தியாத்மிக் ஹீரோஸ், அத்தியாத்மிக் சோல்ஜர்ஸ். அது சுவாமி சிவானந்தர் வாழ்த்தை. நம்மளும் என்னது ஃபைட்டர்ஸா? எஸ். எதுக்கு? இந்த சம்சார சாகரத்துக்கு போகிறதுக்காக நம்மளோடு நம்மளோட மனத்தோடு நம்மளோட உடம்போடு நம்மளோட இதோட நம்ம சண்டை பிடிச்சுட்டோம். எவ்வளோ தூரம் நீ பொறுமை. அதான் இதை சொல்கிறது என்னது சம தம விசார திதிக்ஷா சொல்லுங்க. எனக்கு வண்டி தான் ஞாபகத்துக்கு இல்லை குத்துது கால். இந்த 2 வகையும் கட்டி போட்டு நான் டைப் பண்ணிட்டு இருக்கேன். குத்தும் போது விட்டஞ்ச கை இல்லை 6 வருஷம் பிடிச்சி சரியாகிறது. கடைசியாக 4 மணிக்கு அவர் எக்ஸ்பர்ட் சர்ஜன் என்னதில் பேர் அதில் பிளாஸ்டிக் சர்ஜரி 4 hours முதல் செய்து அங்கே முடியலை. 2ஆம் தடவை அலஸ்தியா கொடுத்தா 3 நாளாக தூக்கி கொண்டிருந்தேன். 3 நாள் என்ன எவ்வளோ 2 அது வேலை தான். அப்போ அப்படி நிறைய பேர் உனக்கு டெஸ்ட்டு எது உரைகள். இந்த உடம்பில் இந்த பற்று போகிறதுக்கு நான் நினைக்கிறேன் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எது அவங்க சொல்லுவாங்க ஒரு என்ன புனிவும் பூ சாக்காடு ஒவ்வொரு புறவிலையும் வருது. தப்பு நிப்பாட முடியும். சரி நோ என்னால் முடியாது. ஆக என்ன பண்ணு இதை பார் வேறு சொல்கிறார். அடுத்ததை படிக்க போகிறோம். என்னிடத்தே மனதை வைத்து எல்லா இடத்துலையும் வருது. இந்த மனமங்க போகுது. அந்த இஷ்ட தெய்வ தவிர மற்ற எல்லா இடத்தையும் போடுங்க. அது பரம சேரான உதாரணம். எனக்கு இந்த கொசு பிடிக்கிறது இல்லை எனக்கு. இதுக்கு வெறுப்பண்ணி சொல்ல ஆகணும். அது அங்கே எங்கே வைக்கணும். இது எங்கே இருந்துட்டு வந்து இங்கே இருக்கும் ஆறு தெரியணும். அதில் தான் அது மாதிரி நிறைய ஆக்கள் அங்கேயும் இருப்பாங்க இங்கேயும் இருப்பாங்க. ஆனால் தேனி முடியுங்க அது தேனி இருக்கிற பூவில் மட்டும்தான் இருக்கு. நம்மெல்லாம் தேனியாக இருக்கணும். நம்ம இருக்கலன்றது தானே இருக்கணும் எவ்வளோ. ஏன் நம்ம சில வேளாம் அந்த பக்கம் போகிறோம். சரியா? அவன் சொல்கிறார் என்னிடத்தே மையேவ என்னிடத்தே மட்டும் ஏவன்னா மட்டும் என்னிடத்து புத்தியை செலுத்துக. இந்த புத்தி எங்கே போகணும்? இப்போ நான் சொன்னதில் போகணும். என்ன பாருங்க அற்புதம் பண்ண யாரெங்கும் சமபுத்தி உள்ளவர்களாய் இந்திரிய கூட்டத்தை நன்கு அடக்கி சொல்லுக்கடங்காததும் கற்புலனாகாததும் மனது கெட்டாததும் எங்கும் நிறைந்ததும் மாறாததும் நகராததும் நிலைத்ததும் அழியாதும் ஆகிய பிரம்மத்தை நன்கு உபாசிக்கிறார்களோ. அதானே என்னது என்னிடத்தே மனது என்னிடத்தே புத்தி. இந்த புத்தி எங்கே இருக்கணும்? இதுக்குள்ளே இருக்கணும். பின்பு என்னிடத்தே வசிப்பார் சந்தேகம் இல்லை. இல்லை யோசிச்சு பாரு. அடுத்தது
அது இது இனி சித்தத்தை என்பால் உறுதியாக வைக்க இயலா. அப்படி பாருங்க, அந்த பரம்போல் இவ்வளோ தூரங்கிற இறங்கிடுவாரான். அதனால முடியாது. என்ன பண்ணு, அப்பியாச யோகத்தால் என்னை அடைய விரும்பு. இந்த பாருங்க, இந்த இருக்குது. மனது உறுதியாக இறைவன்பால் நிலைத்து நின்று விடுமானால் அது முதிர்ந்த பக்தியாகுது. பக்தியோகம் இது 12வது அத்தியாயம். அப்படி அல்லாது அது விஷயாதிகளை சலித்து ஓடும் தன்மையானதால் பழக்கத்தால் அதை ஒழுங்குபடுத்த வேண்டும். என்ன பண்ணும்? இதை தான் அபியாச யோகம். அபியாசம்னா சாதாரணமாக வண்ணங்கள்லாம் ஓடும், புலங்களும் அங்கே திரும்ப இழுத்துட்டு வா. ஒரு அழகான உதாரணம். ஒரு இந்த வெளிநாடு பெரிய நாய் பூனையை பிடிக்காது அந்த கண்ணை காட்ட முடியாது. ஏனெண்டா அந்த வீட்டில் தன்னை குழந்தைகள் மனைவி விட்டாங்கள அவங்க அன்பு காட்ட மாட்டாங்க. அந்த ஜோனி பின்னியன்னு இருப்பாங்க. அப்போ கொஞ்சம் வாங்க, அது கொஞ்சம் மடியில் இருக்கும். என்ன அப்படி ஒரு நாயை அவர் பழக்கி விட்டார். அப்போ ஒரு துறைவர் வீட்டுக்கு வந்து அப்போ அப்படி செய்யக்கூடாதுன்னு போயிட்டார். ஈவன் அவர் குருநாதர் சொல்லிட்டார், என்னோட திரும்ப வந்துடுது அடி. அதுக்கு நாய்க்கு விலங்கு அது விலங்கு 2-3 நாள் அடி போட்டது பிறகு அந்த அடி. அதுக்கப்புறம் இல்லை அது வாரத்தை நீப்பாடி. இந்த உதாரணம் பரமும் செய்ய சொல்கிறேன். அது மாதிரி என்ன செய், இந்த புலன்களும் இந்த மனதும் புத்தி அகங்காரமும் அந்த நாய்மாய் 84 லட்சம் பிறவே கொஞ்சம் கூடவும். ஏனெண்டா எழுகடல் மணலை அளவீடின் அதிகம் எனது துயர் பிறவி அவதான் பூ. எனக்கு அது சரியாக வருது. அதை நீ என்னைக்கிறாய் இவர் ஓஷோ ஏன் விரும்ப அவர் அடிக்கடி விட 84 விடையா. இப்போ இந்த இங்கே இருக்குது, நீ கணக்கு பண்ணு பார்த்தீங்கடா கூட தான் இருக்கு. பிடிச்சி பிறந்த காணாதா என்ன பண்ணாங்க இவ்வளோ அஞ்சேதா என்ன நாய். இந்த நாய் இந்த புலன்களின் நாய் உண்ட உறவினர் சொல்லக்கூடாதுல்ல. ஓகே சொல்லக்கூடாது. ஓகே. பழக்கத்தால் என்ன பண்ணு, இந்த நாய்க்கு அடித்த மாதிரி ஆட்டி ஊற்ற விஷயங்களையும் அதை மீட்டெடுத்து பகவானிடம் வைப்பதற்கு அப்பியாச யோகம் என்று பெயர். அதை முடியலை. இது எல்லாம் இறைவனுக்கு அர்ப்பணிக்க உன்னால் முடியாவிட்டால் அடுத்தது செய். இது பக்தி யோகத்தில் 9வது ஸ்லோகம். அதனால் என்னட்ட வா, என்ன கொண்டு வா மனத்தை. அது எல்லா இடத்துலையும் வருது. மனம் நீ தியானம் பண்ணலாம், அங்கே ஓடுறதா அது இயற்கை. ஆனால் அதை பிடிச்சி கொண்டு திரும்ப கொண்டு வர்றது தான் உண்ட தவம். அதுதான் பெருமைன்னு சொல்கிறான். அது போடுறா அதில் வேலை நாயை நம்ம அதனால் கொண்டு வந்து வைக்கிறது உண்ட தவம். அதுதான் அடுத்தது. அப்பியாசத்தை உனக்கு வல்லமை இல்லையாயின் அதுவும் என்னால் முடியலை. இந்த மனம் திரும்ப கொண்டு ஐயா என்னால் முடியும். என் பொருட்டு கர்மம் செய்வதை குறிக்கோளாக கொள். இது பக்தி இல்லை. பெருமானே உனக்காக என்ன எச்சத் கர்ம கரவும் தத்ததையிலம் சம்போ தவாரா. என் பெருமானே நான் செய்கிறதெல்லாம் உனக்கு நான் சொல்கிறான். வருது தாயார் இது என்னது என்ன பூ நாமம் என்ன சொல்கிறது தாயார் நாமமாகிய பூ. அது மாதிரி நீ செய்கிற எல்லாத்தையும் மந்திர புஷ்பம் மந்திர புஷ்பம் புஷ்பத்து மந்திரம் புஷ்பம் அது மாதிரி இங்கே பாருங்க சரியாக இருக்கும். இனி சித்தத்தை என்பால் உறுதியாக வைக்க இல்லை அது அடுத்தது. இது 10வது ஸ்லோகம். அப்பியாசத்தை உனக்கு வல்லமை இல்லையாய் என்னால் முடியலை. என் பொருட்டு கர்மம் செய்வதை குறிக்கோளாக கள். யாருக்காக செய்கிறாய்? அத்தனையும் என் பெருமான். எத்தத் கர்ம கரோமி அது அந்த சுலோகத்தில் அது சிவமானச பூஜாவில் வருது. எதை காரியம் செய்தால் நான் அடிக்கடி சொல்கிறேன். வாஷ்ரூம் போகிறதுன்னு சொல்கிறேன். எத்தனை பேர் கான்ஸ்டிபேஷன் இல்லை உன்னால் முடியுமா? அதுக்கு அப்பான வாயுன்னு சொல்கிறேன். அது இல்லைன்னா வாஷ்ரூம் இனி போக முடியாது. இப்போ இல்லை A to Z அது இது அதுன்னு சொல்ல முழுதையும் கொடு. அதில் வந்து என்ன சர்வ கர்ம என்று வருது இல்லை. யத்யத் கர்ம கரோம் என்ற எந்த காரியம் செய்தாலும் யத்யத் என்ற என்ன எனக்காக கர்மம் செய்வதாலும் நீ சித்தி அடைவா. என்ன வந்து அடைவாண்டவர் சொல்லலை. என்னென்ன சக்தி அதாவது அடுத்தபடி கிடைக்கும். இதாவது நிஷை பியூட்டிஃபுல். அடுத்தது இனி இதை செய்ததற்கும் இயலாத நீ எது என்னால் முடியாது. கர்மம் என் இறைவனுக்காக செய்ய முடியாதெனில் என்னிடம் அடைக்கலம் புகுதலில் பொருந்தினவனாய் பெருமானே திருவடிக்கு சமர்ப்பம் அடைக்கலம் என்னால் முடியாது. பியூட்டிஃபுல்.
தேவர்கள் தேவே ஓலம் சிறந்த ஓலம் கடவுளே ஓலம் ஓலம் அந்த தேவர்கள் போய் அவங்கள அழுறாங்க முருகப்பெருமான இல்லை முருகப்பெருமான சிவபெருமானது சிவபெருமானுக்கு ஏசு அது அந்த இந்திராணி போய் சிவலிங்கத்தை பிரார்த்தனை பண்ணுறார் அது எந்த படம் அது இதான் நினைக்கிறேன் அது மல்லை மலை வண்ணவா அதான் வேதம் நீ அல்லவா முன்னோர்க்கும் முன்னவா முடிந்த கதை சொல்லவா அதெல்லாம் அப்போ வந்து அவனோட உடனே இறைவன் தூதவன் அவளை கையை வெட்டுறாரு அது அதான் இவனோட தங்கச்சி ஏசு பார்த்தீங்களா இல்லை சரணடைஞ்சாங்க பரம்பொருள் அற்புதம். அடைக்கலம் பூதலில் பொருந்தினவனாய் தன்னடக்கம் பயின்று கர்ம பலன் முழுதையும் எனக்கு அர்ப்பணம் செய்யும். என்ன பண்ணு என்னிடம் அடைக்கலம் ஆஹா அவருக்கு அடைக்கலம் பூகுது அற்புதமான அது சொல்லுவாங்க அது அடைக்கலம் பூந்தார் அப்படி சொல்லுவாங்க அது என்ன அடைக்கலம் பூதலில் பொருந்தினவனாய் உன்னால் முடியாது ஆனால் ட்ரை பண்ணு தன்னடக்கம் பயின்று இதுக்கு கூட என்ன செல்ஃப் டிசிப்ளின் கர்ம பலன் முழுவதும் நீ கர்மத்தை செய் சிவார்ப்பணம் கொடுத்து அவர் அதை அர்ப்பணம் செய் அதுக்கு பலன் அவர் பலன் சொல்லலை இது என்ன அடுத்த சொல்கிறார் அடுத்தது அப்பியாசத்தை விட ஞானம் சிறந்தது. நம்ம எல்லாம் இந்த அடியாரெல்லாம் இல்லை எனக்கு அது அவங்கள தவறாகவோ ஜட்ஜ்மெண்ட் இல்லை. நானுக்கு ஸ்லீப்பர் இல்லை அங்கே அக்கரைப்பத்திலேருந்து அங்கே பட்டிமூட்டை அம்மாவுக்கு நடந்து போகிறாங்க அதனால் காகிதம் மடித்த அப்பதில் 10 அற்புதம் அது பெரிய தொடக்கம். இந்த ஞானபூர்வம் ஒன்றும் படிக்கல அவங்க எங்களோட அம்மாவுக்கு நாங்கள் மடிப்பிச்சை அந்த பிச்சைன்ற வார்த்தையிலே நல்லா இருந்து அது துறவியல்ற டிபார்ட்மெண்ட் இல்லை பிச்சை எடுத்தாவது இந்த உடம்பை நீ மெயின்டைன் பண்ணணும் ஆத்ம ஞானத்தை கண்டு இருக்கு. அவங்க பிச்சை எடுத்து மடிப்பிச்சு அற்புதம் அது தொடக்கம். இப்போ அவங்களுக்கு தாயார் இந்த புத்தியை கொடுப்பா என்ன நம்பி போனாங்க இல்லையா போனாங்க. அப்பியாசத்தை விட ஞானத்திலும் தியானம் மேலானது. இது விளக்க நான் சொல்வது நல்லா இருக்குது. தியானத்தை காட்டிலும் கர்ம பல தியாகம் உயர்ந்தது. பாருங்க நீ தியானம் செய்கிறாய் ஆனால் நீ செய்கிற கர்மத்தை நினைக்கிச்சு தியாகத்தினின்று விரைவில் சாந்தி வருகிறது. இதை படித்தானல்ல ஒருவன் ஆலயத்தை வலம் வந்து சர்வ திக்கிலும் திரும்ப நமஸ்காரம் செய்கிறான். தான் ஏன் அப்படி செய்வது என்று அவனுக்கு தெரியாது. எல்லோரும் செய்வதை பார்த்து குருட்டு போக்க அவன் அப்பழக்கத்தில் ஈடுபடுகிறான். கடவுள் எங்கு நிறைந்தவர் என்பதை ஞாபகத்தில் கொள்ளுதற்கே அத்தகைய வழிபாடு ஏற்புள்ளது என்பது அவனுக்கு தெரியாது. எங்களுக்கு சுவாமி கிருஷ்ணாஜி வந்தார். அவர் பெட் அந்த அவசரம் நின்று ஒரு ரவுண்ட் இப்படி இருப்பார். அவர் மற்றவங்க எல்லாமே கும்பிட்டு வருவாங்க. இவர் அந்த இடத்துலேயே ரவுண்ட் அடிச்சு இருப்பார். என்ன அற்புதமான ஆனால் அவனுக்கு அது இப்படி தெரியாது. அப்போ என்ன சொல்கிறா அப்பியாசத்தோட ஞானம் சிறந்து உனக்கு தெரியும் நான் இதை செய்கிறேன் அது திறந்து விவேகம் இல்லாத அந்த அப்பியாசத்தை காட்டிலும் கடவுள் எங்கு நிறைபொருள் என்ற வாசா ஞானம் திறந்தது. கடவுள் எங்கும் இருக்கிறார் அவ்வளோதாங்க தெரியுது. அதாவது ஞானமும் அனுபவமும் இல்லை ஆனால் அவனுக்கு தெரியுது. அந்த வாசா ஞானத்தோடு நின்று விடுவதை விட சாதகன் காண்கின்ற அனைத்தையும் பரமன் மயம் என்று தியானிப்பது மேலானது. அது என்ன இது என்னது ஞானத்திலும் தியானம் மேலானது. தியானத்திலே காட்டிலும் தியானம் மேலானது. அது தியானம் மேலான தியானம். இது அனைத்தும் பரமன் மயம். அனைத்தையும் கடவுள் மயமாக தியானித்து அவைகளை தன் காரியத்திற்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று எண்ணலாகாது. கடவுள் நான் தான் வாழ்ந்திருப்பது கடவுளுக்காகவென்று கருதி தனது கர்மத்தின் பயன் முழுவதையும் அவனுக்கு அர்ப்பணம் பண்ண வேண்டும். நான் இதை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கேன். முறைகள்
பக்தி உனக்கு இருக்கா, நீ சரியான வழியில் போய்கொண்டிருக்கிறாயா என்றதுக்கு இது உரைகள். இதை பார், உன்னோட இல்லையா, இல்லாட்டி சரி பண்ணு. தான் வாழ்ந்திருப்பது கடவுளுக்காக என்று கருதி தனது கர்மத்தின் பயன் முழுவதையும் அவனுக்கு அர்ப்பணம் பண்ண வேண்டும். தான் செய்கிற கர்மம் தனக்காகவல்ல, கடவுளுக்காகவே செய்யப்படுது என்ற நினைவு தோன்றுகிற அதே வேளையில் சாந்தி வருகிறது. இது பாருங்கள், நான் யாருக்கு சொன்னேன், இவருக்கு சொன்னேன், இந்த மகான்கள் எல்லாம் வேலைக்கு மேலே வேலை. நான் சொன்னேன் இல்லை, நீங்கள் என்ன, நான் சோம்பேறி என்ன எப்படி சொன்னேன். 3 மணிக்கு கிளம்பி இரவு 2 மணிக்கு கிட்டத்தட்ட மணி தரேன், 11 மணி தரேன். நான் ஞாபகம் இருக்குது, ஒரு நாள் இல்லை. அப்புறமா 11 மணி தரத்து உண்டு. அவன் சொல்கிறாங்க துறவிகள், அவங்களுக்கு ஒரு வருமானம், இது ஒரு பேச்சும் கிடையாது. ஆனால் உங்களோட கூட இது ஒன்று. ஆகவே என்னது, தான் செய்கிற கர்மம் தனக்காகவல்ல, கவனக்கும் கடவுளுக்காகவே செய்யப்படுகிறது என்ற நினைவு தோன்றுகிற அதே வேளையில் சாந்தியும். தானே நீ அப்படி செய்கிற இல்லையே, டென்ஷன் வராது. நான் உன்னை பார்த்தேன், நாங்கள் 10 நாள், நான் சொன்ன 10 நாள் 10,000 பேர் தான், ஒரு டென்ஷன் கிடையாது. வாட் ஹேஸ் டு பி டன், எதை செய்யணும், நானே இல்லையே, உன் கட்டு உயிர் கட்டு, உள்ளமும் போய் நான் கட்டு. அது குருநாதர் ப்ராப்பர்ட்டி. அவரே நேரடியாக சொல்கிறார், குருநாதர், திஸ் பாடி பிலாங் டு குருதேவ்ஸ் மிஷன், இட்ஸ் நாட் யுவர்ஸ், யூ ஆர் த ட்ரஸ்ட், யூ ஆர் த பாடி. நீ அறங்காவல். எதுக்கு, அந்த நாளைக்கு நான் தொடங்கியிருந்தான், இது உடம்பு எந்த இல்லை, நானும் இல்லை, அதனுடைய குருநாதர் ப்ராப்பர்ட்டி. அதை நான் ஒழுங்கா குருநாதர் சொத்து ஒன்றுக்குள்ள என்ன டபுள் கேர். இப்போ இல்லை உடனே சரியோ. தனக்கென்று தொழில் புரிபவன் அசாந்தி அடைகிறான். கவனமாக இருங்கோ. அதில் ஒரு சென்டர் இருக்கும், ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், ஒரு அகங்காரம் இருக்கும். வேணுமுனக்கு சாந்தி வர எப்படி வரும். ஆனால் யோசிப்பா, இந்த விசேஷமான ராமேஸ்வர மிஷனில் இதை போய் பாருங்கள். அந்த குழந்தைகளை படிப்பிக்கிறாங்க துறவியர். அவனும் படுத்துகிற அட்டூழியம் 6ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு. நீங்கள் உங்களுக்கு. ஆனால் அவ்வளோ பேரும் ராமகிருஷ்ணன். ஆறு ராமகிருஷ்ணன் படிக்கிறாங்க. அது சொல்கிறார், அற்புதம் அற்புதம். என்னது, தனக்கென்று தொழில் புரிபவன் அசாந்தி அடைகிறான், இறைவனுக்கென்று தொழில் புரியவன் இன்பம் அடைகிறான். என்ன அடைகிறான் பார்த்தீங்களா? இல்லை, அந்த பரம்பொருள் இல்லாத இடம் நீ பெருமானே சிவ அர்ப்பணம். எனக்கு அந்த 63,000 கதை வரக்குள்ள அவங்க சிவருமானை தேடி அவர் எங்கேயா போய் தேடி போகிறார். ஆனால் அவர் தேடி வந்தார். தில்லை வாழந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் திருநீல கண்டத்து குயவனார்க்கடியேன் இல்லையே என்னாத இயல்பகைக்கும் அடியேன் இளையாந்தன் குடிமாறன் அடியாக்கும் அடியேன் வெள்ளி விரிபொழில் சூழ் கொன்றையார் விரல்மண்ட கடியே வெல்லுமா மிகமல்ல மெய்ப்பொருளுக்கடியேன். அப்பப்பப்பா, இந்த அவங்கள அதுதான் இந்த இறைவனுக்கு தன் அடியார்களுக்கு சேவை செய்கிறது தானாம் அவரை விட விருப்பமா. ஏன் அவர வடிவமே மாலர நேயம் மடிந்தவர் வேடமும் ஆலயம் தரமும் அறநில தொடங்கி நடமாடும் சிவன்கள். இப்போவும் நிறைய பேர் யாருக்கு தெரியும் எந்த வடிவில் அந்த மணியும் தானே வந்தார். இன்னும் சிவருமான் வந்தாரோ யோஜனா இல்லை. அவங்க வந்த பெரிய பெரிய நம்ப முடியாத நிலைக்கு வந்தாங்க. ஆனால் அவங்க தோற்கவே இல்லை. கேள்விப்படுங்க 63 யாராவது ஊற்றுறது கிடையாது கிடையாது. அவங்களுக்கு தெரியாது யார் வந்து. ஆனால் அற்புதம் அற்புதம். இந்த பாருங்கள், இது அழகான இது பரவாயில்ல, உங்களுக்கு சொல்லுங்க கேளுங்க. இது நமக்கு வேண்டிய கதை, பரமஹம்சர் செய்கிற கதை. ஒரு பறந்து
அலையில் ஒரு மீனை கவுளி கொண்டு இருந்தது. அதை பிடுங்குவதற்காக சில காக்கைகளும் பருந்துகளும் அப்பருந்தை பின்தொடர்ந்து கொத்தி ஆரம்பித்தன. அது எத்திக்கில் சென்றாலும் காகங்களும் பருந்துகளும் கூடவே அதை தொந்தரவை பொறுக்க மாட்டால் அப்பருந்து மீனை அப்பால் போட்டுவிட்டது. உடனே அதை வேறொரு பருந்து கவ்விக்கொள்ள காகங்களும் அது பின்னாலும் போகும். ஆனால் உபத்திரவத்தின் தப்பித்த முதல் பருந்து சாந்தமாய் ஒரு மரக்கலையில் இருந்துள்ளது. அப்போ இது பரவும் சரி. அவரே சொல்கிறார், இப்படி சாந்தமாக இருக்கும் பட்சியை பார்த்து வணங்கி ஓர் அவதூதர், இது பருந்தே நீ எனக்கு குரு, உலகப் பற்றுக்களாய சுமையை மனிதன் கீழே போடாத வரையில் அப்பா அவனால் உலக சஞ்சலங்களினின்று தப்பித்து கொள்ள முடியாது. இந்த உடம்பும் உலகத்தை சேர்ந்த ஒரு என்ன, உலக பற்றுக்களாகிய சுமை. இந்த உடல் பற்று, மனப்பற்று, அகங்காரப்பற்று, குடும்பப்பற்று, என்ன பற்று,